க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனா, பெட்ரோல் பில் மட்டும் தான் ஏறும்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. அது மிடில் கிளாஸ் லைஃபையே ஸ்லோவா க்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆயில் பிரைஸ் ஏறுனா, உங்க பெட்ரோல் பில் மட்டும் இல்ல, உங்க க்ரோசரி பில்லு, இஎம்ஐ, ட்ராவல் காஸ்ட்டு, கிச்சன் பட்ஜெட்டு எல்லாமே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். நான் ஜீவா. இது ஜீவா அன்ஃபில்டர். இந்தியன் ரியாலிட்டியை பற்றி ஃபில்டர் இல்லாமல் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி மிடில் கிளாஸ் லைஃப்பை பாதிக்குது, அவங்களோட வாழ்க்கை எப்படி முழுக்க பாதிக்குது, அதுதான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக அன்ஃபில்டரான காரணங்களோட ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வண்டிக்கு பெட்ரோல் போடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஆயில் விலை ஏறுனா முதல் அடி வாங்குறது உங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான். ஏன்னா பஸ்ஸு, ஆட்டோ, லாரி, வேனு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏறும்போது உங்களோட மாச செலவு ஒரு பெட்ரோலுக்கு 2000 ரூபாய் நீங்க பெட்ரோலுக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்க, அது ஆயில் பிரைஸ் ஏறும்போது 2500 2700 போய் நிற்கும். இது வேற ஒரு சேவிங்ஸோ வேற ஒரு பட்ஜெட்ல இருந்தோ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கும். சேவிங்ஸ்ல இருந்து தான் போகும், அல்லது நீங்க வேற ஒரு பட்ஜெட்ல போட்டு இருந்தது அதுல இருந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்து நிற்கும். செகண்ட் ரீசன் என்னன்னா, லாரி, வேனு எல்லாமே டீசல் பெட்ரோல்ல தான் வரும். இந்த டீசல் விலை உயரும் போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் விலை ஏறும். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு, உங்களோட க்ரோசரி பில்லுக்கு எல்லாத்துக்குமே அந்த சார்ஜ் ஏறும்போது அந்த காய்கறி விலை ரேட்டு, மளிகை பொருளோட ரேட்டு எல்லாமே காஸ்ட் உயரும். கடைசியா எங்க போய் நிற்கும்னா நம்மளோட பாக்கெட்ல வந்து தான் அந்த பாரத்தை தள்ளும். 2026 இப்ப நடக்கிற உலக அரசியல்ல எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை நாளைக்கு நம்ம ஊர்லயும் சிலிண்டருக்கு விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விலை ஏறுனா ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சமையல் வரைக்கும் இந்த பட்ஜெட் எகிரி நிற்கும். இப்ப சொல்ல போறதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். இது பலருக்கும் தெரியாது. ஆயில் பிரைஸ் ஏறும்போது ஒரு நாட்டோட பணவீக்கம், அதாவது மணி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்பிஐ என்ன தெரியுமா பண்ணும்? வட்டி விகிதங்களை ஏற்றும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது ஹோம் லோனு, கார் லோனு, ஜுவல்ஸ் லோனு எல்லாத்துக்கும் இஎம்ஐ எல்லாத்துலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். நம்ம கடைசியா நம்ம பாக்கெட்ல தான் அதுவும் வந்து நிற்கும். பெட்ரோல் விலைங்கிறது வெறும் நம்பர் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை தரத்தையே தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம். பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்க, செலவை குறைச்சுக்குங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவா அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல ஆயில் விலை என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அதுக்கு ஆனஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.